எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான கோவில தான் பார்க்க போறோம். எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த கோவில் கிளம்புறோம்னா, அந்த டேவே ரொம்ப பாசிட்டிவ் ஆயிடும். அப்படி ஒரு ஸ்பெஷலான கோவில் தான் இது. இந்த கோவில் பற்றி வரலாற்று கதையும் ஒண்ணு இருக்கு. பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி தேவர்கள் சிவனை தரிசிக்கிறதுக்கு ஒரு இடம் தேடி அலைந்தாங்க. அப்போது சிவபெருமான் தனது தியான ரூபமான தியாகராஜர் உருவத்தை திருவாரூரில் பிரதிஷ்டை செய்ய முடிவு செய்தார். அப்போது விஷ்ணு தேவர் உங்களுடைய நடனம் எப்பொழுதும் இந்த கோவிலில் நிலைத்திருக்க வேண்டும் என வேண்டினார். அதற்கு சிவபெருமான், நான் இங்கு சோமஸ்கந்த ரூபத்தில் ரத்ன சபையில் உறங்கும் நிலையில் இருப்பேன். என்னை உணர்ந்தவர்கள் தியானத்திலும் அமைதியிலும் வழி காண்பார்கள் அப்படின்னு கூறினதா ஒரு வரலாற்று கதை இருக்கு. இந்த கோவில்ல மொத்தம் 9 ராஜகோபுரம், 80 விமானங்கள், 24 உட்கோவில்கள், 325 சிவலிங்கங்கள், 300க்கும் மேற்பட்ட சன்னதிகள், 86 விநாயகர் சிலைகள், 13 மண்டபம், 15 தீர்த்த கிணறு, 3 தோட்டம், 3 பிரகாரம் என இந்தியாவோட மிகப்பெரிய கோயில்ல ஒண்ணு தான் இந்த திருவாரூர் தியாகராஜர் கோவில். இந்த கோவிலோட அழக பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். என்ன பண்றது? இருந்தாலும் வீட்டுக்கு போய் தானே ஆகணும். அதனால வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு